தான் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த தேர்தலிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக முன்னாடியே முதலமைச்சராக இருந்திருந்தார். ஆனால் இந்த முறை எப்பொழுது நாங்கள் அந்த மாற்றத்தை சந்திக்கப் போகிறோம் என்ற மக்கள் எல்லாம் சூழ்நிலைத்து அவர்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக இந்த எழுச்சியை நான் பார்க்க முடிகிறது. நான் கடந்த பம்பலுக்கு சென்றிருக்கிறேன், அழகாபுத்தூருக்கு சென்றிருக்கிறேன், திருநீர்மலைக்கு சென்றிருக்கிறேன், பொழிச்சலூருக்கு சென்றிருக்கிறேன். அதேபோல பல்வேறு பகுதிகளுக்கு அண்டம் பகடும் அண்ணன் போன்ற தலைமை கொண்ட பல தலைவர்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலைகள் எல்லாம் குறுகியிருக்கின்றன, நீர் வசதிகள் இல்லை என்று பலவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஆட்சி மாற்றத்தை இந்த பல்லாவரம் மக்கள் மாத்திரம் அல்ல, தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் உள்ள அனைத்து தமிழர்களும் இன்னைக்கு அனைத்து மக்களுமே இந்த மாற்றத்தினை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மாபெரும் வெற்றியை பெறுவோம். அது இந்த பல்லாவரத்தின் மூலமாக தொடங்கும். தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஒரு தொகுதியாக இந்த பல்லாவரத்தை மாற்றி காட்டுவோம். ஏனென்றால் இது தமிழ்நாட்டினுடைய நுழைவு வாயிலில் இருக்கிறது. பன்னாட்டு விமான நிலையமும் சரி, உள்நாட்டு விமான நிலையமும் சரி இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அப்போது இந்தியாவிலிருந்து யார் வந்து இறங்கினாலும் விமானத்தில் வருகின்ற அனைவராக பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கே இறங்கும் பொழுது இந்த பல்லாவரம் தொகுதியில் தான் முதலில் அவர்கள் கால்களை வைக்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட பல்லாவரம் தொகுதியை எனக்காக அளித்து என்னை நிற்பதற்கு உறுதுணையாக இருந்து எனக்கு என்னுடைய தெய்வம் பாரிவேந்தர் அவர்கள் என்னை என்மேல் நம்பிக்கையை வைத்து இந்த தொகுதியில் நீ சென்று நில், கண்டிப்பாக வெற்றி பெறுவாய், உனக்கு என்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் உண்டு. அதே போல அவரது நண்பர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதமும் எங்கள் இடத்தில் இருக்கிறது. அண்ணன் மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதமும் மட்டும் கூட அதனுடன் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசீர்வாதமும் மற்ற கூட்டணியை சார்ந்த ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமும் அதில் அடங்கி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் சேலத்தை சேர்ந்தவன் தான், பிறந்தது சேலம் தான். ஆமாம், எங்களுக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஆமாம் எங்களுக்கு ஒரு சேலத்து மாம்பழம் கிடைத்து விட்டது, அது பல்லாவரத்திலே நிற்கிறது என்கின்ற அளவிற்கு அண்ணன் அவர்கள் உறுதுணையாக அவரை பார்க்கும் பொழுது அவர்கள் கூறும்போது இந்த ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக உறுதியாக நான் செய்து காட்டுவேன், அதற்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் உறுதியாக இருப்போம் என்று எங்களிடத்திலே சொன்னார்கள். அவரை சந்தித்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பல்லாவரம் தொகுதியில் நிற்கிறேன். உங்களுடைய வாக்குகளை எல்லாம், உங்களுடைய பொன்னான ஒத்துழைப்பை, மீடியாவோட ஒத்துழைப்பை, ஒவ்வொரு பத்திரிகையோட ஒத்துழைப்பை நாட்டின் நலன் கருதி நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்று நினைத்து அனைத்து வாக்காளர்களும் பல்லாவரத்தைச் சேர்ந்த அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே அவர்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போது நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடன் ஒருவனாக இருந்து கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பல்லாவரம் தொகுதியை தமிழ்நாட்டில் தலைசிறந்த தொகுதியாக மாற்றிக்காட்ட எனக்கு உறுதியாக இருக்க என்னிடத்திலே பாரிவேந்தர் இருக்கிறார்கள், என்னிடத்திலே நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள், என்னிடத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எங்களுடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று மீண்டும் ஒருமுறை சொல்லி உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி உங்களுடைய வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே அளிக்குமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.